வணக்கம். இன்னைக்கு நம்ம குன்னத்தூர் சந்தையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கறி வெட்டும் முட்டி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் இந்த முட்டி வீடியோ பார்த்து ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு முட்டி வந்திருக்குன்னு பாருங்க. என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சின்ன சின்ன முட்டி எல்லாம் கேட்டிருந்தாங்க. பாருங்க எவ்வளவு சின்ன முட்டிகள் இங்க விற்பனைக்கு இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா கிட்ட தான் கேட்டு, இவங்க திருப்பூர் பாண்டினார்ல இருந்து வர்றாங்க. நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அம்மா வணக்கங்க. வணக்கங்க. உங்க பேர் சொல்லுங்க. ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி. ஓகே ஓகே. எத்தனை வருஷமா இந்த முட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? 5 வருஷம். 15 வருஷமா? ஓ, இது எத்தனை கிலோ முட்டிங்க? 21 கிலோ முட்டி. எதுக்கு இந்த நம்பர் எழுதுறீங்க? எடை கணக்கு. ஓ, யாரு வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு என்ன விலையில இருந்து முட்டிகள் விற்பனைக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க? 25. இல்ல என்ன 25 முட்டிகள் வந்திருக்கா? அதாங்க சரிங்க. ரொம்ப சின்ன முட்டிகளா இருக்குதுங்க. அப்படியா? ஒரு சின்ன முட்டியை எடுத்து வெயிட் போட்டு காட்டுறீங்களா? காட்டுறோம். 50 ரூபா வருங்க. அப்ப 50 ரூபாயில இருந்து முட்டி விற்பனை ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இது 2 கிலோ 25 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. சரி சரி. இன்னைக்கு என்னென்ன மரங்கள் முட்டி கொண்டு வந்திருக்கீங்க? புளிய மரம் மட்டும் தானா? ஏமா இன்னைக்கு புளிய மரம் மட்டும் தான் கிடைக்குங்களா? ஏன் புளிய மரம் கொண்டு வரீங்க? வேற வேற மரம் எல்லாம் கிடைக்கிறது இல்ல. ஓகே ஓகே ஓகே. என்ன 100 கிலோ வரைக்கும் கொண்டு வருவீங்களா? 100 கிலோ முட்டி இருக்கா உங்ககிட்ட? பாத்தீங்கன்னா 100 கிலோ வரைக்கும் முட்டி இருக்குன்னு அம்மா சொல்லிருக்காங்க. இது பூராமே பாத்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்த முட்டி தான். பாருங்க 100 கிலோ முட்டி. எங்க நண்பரே வரலையா? அதுல உங்களுக்கு சரி சரி. ஓகே ஓகே. 500. யாரும் முட்டி வாங்குறவங்க யாரும் இருக்காங்களா? அண்ணா வணக்கம். வணக்கம். அண்ணா உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்கன்னா? ஈரோட்ல இருந்து வர்றீங்க. அப்புறம் முட்டி வாங்கிருக்கீங்களா? நீங்க எந்த முட்டி வாங்கிருக்கீங்க? ஓ, என்ன யூஸுக்கு வாங்கிருக்கீங்க? நான் கறிக்காக வாங்கிருக்கேன். அது கறினா ஆட்டுக்கறி மட்டும் தானே? சிக்கன் மட்டன் காடை புறா எல்லாமே வெட்டுறீங்க. ஓகே சூப்பர். உங்க கடை எங்க அமைஞ்சிருக்கு? தென்றல் எஸ்எஸ்பி தென்றல். அப்படிங்களா? சரி. ஆனா ஒரு முட்டி வாங்கணும்னா எந்த மாதிரி முட்டிகள் பார்த்து வாங்கணும்? பாத்தீங்கன்னா மரசேவு பாத்தீங்கன்னா ரவுண்ட் வருது பாத்தீங்களா? ஆமா. ரவுண்ட் வந்து அதிகமா இல்லாததான் வந்து இந்த மாதிரி நைஸ் வாங்குவோம். வெள்ளையா இருக்கிறது பாத்தீங்கன்னா அதிகமா பிசுறு வராது. பாத்தீங்கன்னா நார் கட்டை இருக்கு, சாப்பிட்டான கட்டை இருக்கு. காட்ட முடியுங்களா? நார் கட்டை சாப்பிட்டான கட்டை. சரிங்களா? இதுவும் சாப்பிட்டு அது இன்னும் நைஸ் கட்டை. அது நைஸ் கட்டை பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா நாரா கொஞ்சம் பிசுறு. பார்த்தாலும் தெரியுங்க. கொஞ்சம் பிசுறு வரணும் வச்சுக்கோங்க. பிசுறு வரும். ஓகே ஓகே. அதை நீங்க பார்த்தா வாங்குவீங்க. கறி வெட்டறதுனால அதுலயே பாத்துட்டு இருக்காரு. நமக்கு கொஞ்சம் பிடிக்கணும். ஆனா உங்க இப்ப கறி வெட்டுறீங்களா? ஒரு முட்டி எடுத்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு தான் இருக்குண்ணா? ஆனா நம்ம யூஸ் பண்ற பொறுத்த டெய்லி யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 3 மாசம் தாங்கும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் யூஸ் பண்ணணும் வச்சுக்கலாம், ஒரு 6 மாசம் தாங்கும். ஓகே ஓகே. கட்ட மாத்திக்கலாம். சரி. என்ன ரேட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? கிலோ 25 ரூபாய். கிலோ 25 ரூபா. நீங்க கறி வெட்டு ரெகுலரா எடுக்கிறனால உங்களுக்கு கம்மியா தரக்கு வாய்ப்பு இருக்கானா? இதே தாங்க வேலை. இதோட அதிகமா தான் பண்ணுவாங்க. அளவான வேலை. நீங்க புளிய மரம் எடுத்துக்கிறீங்க. ஆனா எந்தெந்த மரம் வந்து கறி வெட்டுறதுக்கு உகந்த மரம்? கறிக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே வாகை, புளிய வாகை. சரி. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மொந்தமாவும் இருக்கு, லென்த்தாவும் இருக்கு பாத்தீங்களா? ஆனா அவங்க தேவைக்கிற போய் வாங்கிக்கலாம். ஏன்னா கிலோ கம்மியா தான் நம்ம அளவான யூஸ் வச்சுக்கலாம். பெருசா இருக்கா ரொம்ப நாள் தாங்கும். பீஃப் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா? ஆனா பீஃபுக்கு எப்பவுமே வாகை தானா? வாகை தான். இது ஆகாது. இது ஆகாது. ஓகே ஓகே ஓகே. இது ஆகாது. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. அழகா சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. சரிங்க. வணக்கம். இன்னைக்கு எவ்வளவு முட்டிகள் கொண்டு வந்தீங்க? ஒரு வண்டி எடுத்து வந்தீங்க. ஒரே வண்டியில ஃபுல்லா ஏத்திட்டு வந்துட்டீங்க. ஓகே ஓகே. பூராமே நம்மளுதான். ஆமாங்க. ஓகே ஓகே. சின்ன சின்ன முட்டிகள் இருக்கு. ஆமாங்க. சரி. இந்த முட்டி பாத்தீங்கன்னா எவ்வளவு கிலோ இருக்குன்னு வெயிட் போட்டு காட்ட முடியுமா? 2 கிலோ இருக்குங்க. ஓ, எல்லாமே 2 கிலோவுக்கு மேலதான். ஆமாங்க. ஓகே ஓகே. இதே நைஸ்ல இருக்கு பாத்தீங்களா? அது பாலிஷ் பண்ணீங்கன்னா நைஸா இருங்க. ஓ, பாலிஷ் பண்ணோனே. சரி சரி சரி. 25 ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரே ரேட் தானே? இல்ல, ஒரு முட்டி பெருசா வந்தாங்கன்னா 30 ரூபா. இது வந்து 25 ரூபா. ஓ, முட்டி பெருசா பெருசா ரேட் ஜாஸ்தி ஆகும். ஒரு 100 கிலோ முட்டி என்ன ரேட் வரும்? 3000 வருது, 2500 வருது. அது ஒரு 30 ரூபா ரேட் போட்டு கொடுப்பீங்க. ஓகே ஓகே ஓகே. ரெகுலரா இந்த முட்டி உங்களுக்கு எப்படி கிடைக்குது? எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்றீங்க? நான் கேரளால எடுத்து வரேன். ஓ, கேரளால இருந்து வருது. ஓகே ஓகே. பூராமே கேரளா முட்டி தான். ஆமாங்க. பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் அந்த மாதிரி லைன்ல இருந்து வருதுன்னு அம்மா சொல்றாங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த லைன்ல பூரா உங்களுக்கு தானா? ஆமா. அவரு ஒர்க் பண்றவரா? அது இல்ல, வாங்குறவரு. ஓகே ஓகே. அவர் ஏதோ பெரிய முட்டி எடுத்து கேட்பாரு இருக்கு. ஏன்னா எந்த முட்டி கேட்டிருக்கீங்க? நல்ல முட்டி எடுங்க. ஏங்க அவர் எந்த முட்டி பாத்துருக்காருங்க? அது உள்ள போகுதாங்க. அந்த முட்டிங்களா? ஆமாங்க. ஓகே ஓகே. அந்த முட்டி தான் அவர் பாத்துருக்காரு, எடுத்துட்டு இருக்காரு. இந்த முட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா 25 கிலோ. ஒவ்வொரு முட்டி 30 கிலோ, 40 கிலோ, 50 கிலோ அப்படி எல்லாம் வருதுன்னு இருக்காங்க. 25 ரூபாயில இருந்து ஒரு கிலோ வந்து 25 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க குன்னத்தூர் சந்தை வந்தீங்கன்னா வாரந்தோறும் இந்த சந்தையில உங்க முட்டி வியாபாரம் நடக்குது. பாருங்க, நிறைய பேர் சின்ன முட்டி எல்லாம் கேட்டு இருந்தாங்க. இதுதான் அந்த சின்ன முட்டி.
இவங்க பிஎன்டூர் பாண்டிநாடுல இருந்து வர்றாங்க மீன் வெட்டுறதுக்கு. வீட்லயே எனக்கு மீன் வெட்டுறதுக்கு முட்டைகள் வேணா இங்க வந்து வாங்கிக்கலாம். சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாரந்தோறும் குன்னத்தூர் சந்தை, சேவல் சந்தை இங்க தொடங்குது. இங்க பாத்தீங்கன்னா சேவல் மட்டும் இல்லாம நாய்க்குட்டிகள், ஆட்டு சந்தைகள், பாத்தீங்கன்னா காய்கறி சந்தைகள், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அருவாள்கள், நிறைய அருவாள்கள் விற்பனைக்கு வந்துட்டு இருக்கு. இங்கே இதையும் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போல் நல்ல பதிவில் சந்திப்போம். போன் நம்பர் வேணா கேட்டு வாங்கிக்கலாம். ஆனா அவங்க போன் நம்பர் சொல்லுங்க. 866 என்னன்னா 866 866 ஆமாங்க. அப்புறம் 80 20 633 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். எனி டைம் வேணா கால் பண்ணலாம். எந்தெந்த சந்தைக்கு போறீங்க? முடிச்சூர் போவேன், அலூர் போவேன், ஒரு கோபி போவேன், அங்க போவேன், முத்தூர், தண்ணிவாரி, அந்த லைன்ல போறீங்க. நாங்களும் போறோங்க. ஓய் ஓய், ரொம்ப நன்றி. உங்க பேரு? குமார். குமார், நீங்க எந்த ஸ்டேட்? பீகார். பீகார். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. பீகார் குமார் பாத்தீங்கன்னா நல்ல அழகா அற்புதமா பதில் சொன்னாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா இருக்கும். இங்க வாரந்தோறும் இதே இடத்துல இவங்க நிப்பாங்க. இந்த சந்தைக்கு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். காலையில எத்தனை மணிக்கு வருவீங்க? காலையில நான் 5 மணிக்கு வந்துடுவேன். 5 மணிக்கு வந்துருவீங்க. 5 மணிக்கு வந்தாலும் முட்டி வாங்கிக்கலாம். பாருங்க, நிறைய பேர் சின்ன முட்டிகள் தான் கேட்டிருந்தாங்க. பாருங்க பாருங்க, பூரா சின்ன முட்டி. மீன் வெட்டுறதுக்கு, கோழி வெட்டுறதுக்கு, ஆடு வெட்டுறதுக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா பீஃப் வெட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே முட்டி இருக்குது. வாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா உங்க பேர் இன்னொரு டைம் சொல்லிருங்க. ராஜேஸ்வரி அம்மா.